ஏதாவது அக்கேஷன்ல ஏதாவது ஒரு நியூஸ் இம்பேக்ட்லையோ நீங்கள் ஒரு ஸ்டாக்லையோ அல்லது வேறு இதில் ஒன்றும் இல்லை நீங்கள் போட்டிருந்தேன்னாக்கா உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் 99% நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இந்த சந்தை கொடுக்குமா என்பது சற்று கேள்விக்குறி தான். இன்ட்ராடேனா 1% ப்ராஃபிட் எதிர்பார்க்கலாம். இன்ட்ராடே செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமான காலகட்டம். நீங்கள் எந்த ஸ்டாக்கை ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜியில் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, OHOL பார்ப்பீங்க இல்லைன்னா அப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இன்றைய மாதிரி காலகட்ட சூழ்நிலையில் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரி மார்க்கெட் சென்டிமெண்ட்லாம் பார்க்குற போது திடீர்னு ஸ்டாப் லாஸ் ட்ரிக் ஆகிட்டு அந்த இடத்துல டிமாண்ட் கிரியேட் ஆகி மறுபடியும் மேலே. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். பிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. நியூஸ்கப்பே நேயர்களுக்கு கோவை விஸ்வநாதனின் அன்பான வணக்கம். முதலீடு என்பது நிறைய முதலீடுகள் இருக்கு. வியாபாரத்துல ரியல் எஸ்டேட் இருக்கு, இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வேரியஸ் கேட்டகரிஸ் பிரான்ச்சஸ் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு, பாண்ட் இருக்கு. சில பேர் கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, சில பேர் கரன்சி ட்ரேடிங் தட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, சில பேர் போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணுவாங்க. நிறைய சோர்சஸ் இருக்கு. எல்லாரும் இப்ப நினைச்சு என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, யாரும் சில பேர் சம்பாதிக்கலாம். இதுல என்ன கேட்டீங்கன்னா, பங்கு சந்தையில சம்பாதிக்க முடியாது என்பது ஒன்றும் பெரிய சாகசம் இல்லை. முயலாமை தோற்கக்கூடாது, முயற்சி இருக்கணும். அப்ப எதுவுமே நாங்கள் செய்ய மாட்டோம் சார், நான் 1 லட்ச ரூபாய் போடுறேன், எனக்கு நாளைக்கு 1.25 லட்ச ரூபா வருமா பங்கு சந்தையை கொடுக்குமானா நோ சான்ஸ். ஏதாவது அக்கேஷன்ல ஏதாவது ஒரு நியூஸ் இம்பேக்ட்லையோ நீங்கள் ஒரு ஸ்டாக்லையோ அல்லது வேற இதில் ஒன்றும் இல்லை நீங்கள் போட்டிருந்தேன்னாக்கா உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் 99% நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இந்த சந்தை கொடுக்குமா என்பது சற்று கேள்விக்குறி தான். ஏன்னா இன்றைய கால சூழ்நிலை, வார் கிளைமேட்ஸ், குளோபல் ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கிற போது அதுக்கான தாக்கம் தான் அதிகமாக இருக்கு. பாசிட்டிவ் இம்பேக்டுக்கு சான்சஸ் ரொம்ப லெஸ், நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் தான் நிறைய இருக்கு. இந்த மாதிரி டயத்துல ஒரு ட்ரேடர்ஸ்னா என்ன பண்ணணும்? சார், நான் இந்த மாதிரி 1 லட்ச ரூபாய் வச்சிருக்கேன், நான் இந்த மாதிரி இந்த ஸ்டாக்கை வாங்குறேன், நான் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் வாங்குறேன். ஸ்விங் ட்ரேடிங் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஏர்முகமாக இருக்கிற சந்தையில உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங் ஓரளவுக்கு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். ஓவரால் ட்ரெண்ட் மார்க்கெட் பிரத்தே வீக்கா இருக்கு. இப்ப போய் நீங்க ஏறும்னு நினைச்சு ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக் செலக்ட் பண்ணா சில ஸ்டாக்குகள் கொடுக்கறது நியூஸ் பேசிஸ்ல அதனுடைய ஏர்னிங்ஸ் இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள்லயும் நல்ல மொமெண்டம் ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கு. அது மாதிரி ஸ்டாக்ஸ் நீங்க கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்காத பட்சத்துல ஸ்விங் ட்ரேடிங் ஓரளவுக்கு பெரிய சக்சஸ் கொடுக்க வாய்ப்பு இல்லை. இன்ட்ராடேனா 1% ப்ராஃபிட் எதிர்பார்க்கலாம். இன்ட்ராடே செலக்ட் பண்றதுக்கு ரொம்ப சிரமமான காலகட்டம். நீங்க எந்த ஸ்டாக்கை ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜில வச்சு நீங்க அப்ளை பண்றீங்க, OHOL பார்ப்பீங்க, இல்லைன்னா பிரேக் அவுட் பார்ப்பீங்க, இல்ல அப்படின்னாக்கா சார்ட் வேவ்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் பார்ப்பீங்க. அப்படியெல்லாம் பார்த்து நீங்க ஸ்டாக் எடுத்தாலும் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போது 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் ஏறிடுறான். அளவு குறிப்பிட்ட ஸ்டாக்ஸ் ஒன்னா ஏறிடுது 5%, 4%, இல்லைன்னா இறங்கிடுது. சரி, இறங்கி இருக்கு, இன்னும் கொஞ்சம் இறங்கினதுக்கு அப்புறம் வாங்கிக்கலாம்னா திடீர்னு யூ-டர்ன் போட்டுது. சரி, ஏறி இருக்கானே இப்ப போய் நம்ம வாங்கலாமா அப்படின்னு நினைச்சது யோஜனை பண்ணிட்டு இருப்பீங்க. சில டயத்துல வாங்குறது உண்டு, இன்னும் மேல போவான்ட்டு அதுக்கு பேர் தான் ஸ்பெகுலேஷன். மேல போவான்னு நினைச்சு வாங்குவீங்க, அங்க இருந்து ஒரு நோஸ் டைவ் கரெக்டா கீழே விழுவான். அப்போ அது பிரைஸ் கரெக்ஷன் ஆயிடுது, அல்லது ப்ராஃபிட் புக்கிங், அல்லது நியூஸ் இம்பேக்ட். இதெல்லாம் தெரிஞ்சாதான் சார் இந்த சந்தையில பணம் சம்பாதிக்கிறது இது ஒரு மாயவலை. ரொம்ப லேர்ன் அண்ட் ஏர்ன் இருந்தால் மட்டும், அதுவும் நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த பங்கு சந்தையில ஓரளவுக்கு ஜெனியூனான ஒரு யதார்த்தமான ஒரு ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லை என்றால் கூடுமான வரலையும் நமக்கு நஷ்டத்தை சந்திக்கிறதுக்கு தான் இந்த வாய்ப்புகள் இருக்கு. எந்த பிசினஸ் பண்ணினாலுமே நாம லாப நோக்கம் எதிர்பார்த்து தானே செய்ய வேண்டியதா இருக்கு. இதுல நஷ்டம் அப்படின்னு செய்யறதுக்கு வேற எந்த பிசினஸ்லயுமே ஸ்டாப் லாஸ் கிடையாது. இதுல மட்டும் தானே ஸ்டாப் லாஸ் இருக்கு. அப்போ பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இன்றைய மாதிரி காலகட்ட சூழ்நிலையில இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரி மார்க்கெட் சென்டிமெண்ட் எல்லாம் பாக்குற போது திடீர்னு ஸ்டாப் லாஸ் ட்ரிக் ஆயிட்டு அந்த இடத்துல டிமாண்ட் கிரியேட் ஆகி மறுபடியும் மேல போற போது நமக்கு கொஞ்சம் பேனிக் ஆயிடும், வருத்தமா இருக்கும். ரெண்டாவது, இந்த பிபி, சுகர், டென்ஷன் இந்த மாதிரி பார்ட்டிஸ் எல்லாம் எமோஷன்ல இருக்கிறவங்க தயவு பண்ணி சொல்றேன், ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேடிங்கை அவாய்ட் பண்றது ஆரோக்கியம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கேட்டோம்னா ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லம்சமா பண்ணாம பகுதியாக
ரேஷியோ பேசிஸ்ல பண்ணலாம். அந்த பங்குகள் ஃபண்டமெண்டலா நல்ல குவாலிட்டியா இருக்கணும். பெரிய பெரிய நல்ல செக்டார் ஆஃப் லீடர் பங்கு எல்லாமே இன்னைக்கு 50-60% இறங்கி 40% இறங்கி இருக்கு உச்சத்துல இருந்து. எப்படி போய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்? ஒரு சில ஸ்டாக்குகள் நல்ல ஜெயின்ட் ஸ்டாக்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அவங்க எல்லாமே 3 வருஷமா பலன் கொடுக்காத ஸ்டாக்கு நான் ஒரு பட்டியல் இருக்கேன். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இன்னும் சில ஸ்டாக்குகள் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 65 ரூபாய் இருந்ததுங்க, 160 ரூபாய் இருந்தது, 11,000 ரூபாய் போச்சு. 11,000 ரூபாய் எப்படி போச்சு, எந்த அடிப்படையில போச்சு? அதுல போய் பார்த்தோம்னாக்கா அதுல ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னே பாத்தீங்கன்னா ரொம்ப விசித்திரமா இருக்கு. அதுல அந்த நிறுவனத்துக்காரங்களும் ரீட்டைலர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. எஃப்ஐஐ இல்ல, டிஐஐ இல்ல, வேற அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்ல, கவர்மெண்ட்டுக்கு கோட்டா கொடுக்க வேண்டிய அலாட்மெண்ட்ஸ் இல்ல. எப்படி அந்த ஸ்டாக் இவ்வளவு தூரம் போச்சுன்னு யாருக்கும் தெரியல. உச்சத்துல யாராவது போய் இந்த 11,000 வாங்கி இருந்தால் இன்று அந்த பங்குகளை நிறுத்தி வச்சிருக்காங்க இல்லையா, வர்த்தகமாகாம ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு தகவல் அடிப்படையில் நிறுத்தி வச்சிருக்கலாம். அந்த விஷயத்துக்கு நம்ம டீப்பா போகணும். அப்ப இதை போய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பண்றேன்னு சொல்லிட்டு வாங்கி இருந்தால் வாய்ப்பே இல்லை. என்னுடைய கருத்து என்ன கேட்டீங்கன்னா, 2008க்கு அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டுக்கான ஒரு ஃபோரம் இல்லை என்பது கருத்து. அப்ப சம்பாதிக்கிறாங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க பண்றீங்க. மியூச்சுவல் ஃபண்ட் அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் கேன் டூ தட் ஜாப். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, அதனுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு, ஃபண்ட் மேனேஜர்ஸ் யாரு, அவங்களுடைய ஏயுஎம் எவ்வளவு, இப்ப என்ன லெவல்ல இருக்குங்கிறதெல்லாம் அலசி ஆராய்ந்து அதுக்குன்னு இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர் டீலரை நீங்க கலந்து ஆலோசித்து, சார் நான் மாசம் இவ்வளவு நாள் சேவிங்ஸ் பண்ண முடியும், எஸ்ஐபி இவ்வளவு பண்றேன், லம்சம் இப்படி இருக்கு, அதை ஸ்பிளிட் பண்ணி பண்றதுக்கு எனக்கு ஐடியா சொல்லுங்கன்னா அவங்க எல்லாம் சொல்லிடுவாங்க. ஆத்தரைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட கேளுங்க. செபி ரிஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர், செபி ரிஜிஸ்டர்டு அனலிஸ்ட் அட்வைசர் கிட்ட கேளுங்க. நீங்களா எதையும் முடிவெடுத்து ஒரு தவறான செயல் பண்ணி தங்களுடைய கேபிட்டலை இழப்பதற்கு பதிலாக இது மாதிரி விஷயம் தெரிஞ்சவங்களை கேட்டு செய்வோம். எதுவாக இருந்தாலும் என்னுடைய ஜெனரல் ஸ்லோகன் என்ன, லேர்ன் அண்ட் ஏட், ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்ட். இதை ஃபாலோ பண்ணினால் இந்த பங்கு சந்தை உங்களுக்கு ஓரளவுக்கு வாய்ப்புகளுக்கு இடம் கொடுக்கும். அதே மாதிரி இன்ட்ராடேனா டெய்லி இன்ட்ராடே பண்ணணுங்கிறது விஷயம் இல்லை. எப்போ உங்களுக்கு என்ட்ரி கிடைக்கிறதோ அப்போதான் பண்ணணும். கைண்ட்லி அவாய்டு ஓவர் ட்ரேடிங், ரிவெஞ்ச் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுங்க. கூடுமானவர்களையும் இந்த எம்டிஎஃப், கொலேட்ரல் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. திறமையான இருக்கிறவங்க செய்யட்டும், நான் அதை பத்தி நெகட்டிவ் ஒப்பீனியன் சொல்லல. நியூ கமர்ஸ், பிகினர்ஸ் நமக்கு 1 லட்ச ரூபாய் இருந்தா 3 லட்ச ரூபாய் 4 லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க வாங்குறான்னு பண்ணீங்கன்னாக்கா சந்தை எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்டா பரவாயில்ல. அதே மாதிரி கோல்டு, வீட்டில் இருக்க கோல்டு அடமானம் வச்சு அதை வாங்கி பங்கு சந்தையில போடுறது இதெல்லாம் ஒரு பேட் ப்ரொசீஜர்ஸ். இதெல்லாம் ஒரு பினான்சியல் டிசிப்ளினே கிடையாது. ஒரு ட்ரேடிங் வந்தாலே ட்ரேடு டிசிப்ளின் வேணும். ட்ரேடு டிசிப்ளின்னா என்ன, மணி மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட். வாட் இஸ் த டைம் மேனேஜ்மெண்ட்? டைம் மேனேஜ்மெண்ட் மீன்ஸ் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வித் ஜென்யூன் ப்ராஃபிட். மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ இதெல்லாம் பார்த்து தான் பண்ணணும். இது மாதிரி நீங்க பண்ணதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருந்தால் நீங்கள் பங்கு சந்தை. நீங்க எல்லாத்துக்கும் முன்னால இந்த பங்கு சந்தை எல்லாத்துக்கும் ஏன் சூட் ஆகல, சில பேர் ஏன் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, as per அஸ்ட்ரோ பாலிசியால நான் சொல்றேன், நீங்க ஒரு டிமெட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு முன்னால உங்களுக்கு இந்த நம்பிக்கை இருக்கிறவங்க ஒரு பிசினஸ் ஓபன் பண்ணா, ஒரு கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்க்கறதுக்கு அஸ்ட்ராலஜர் போய் கேட்கற மாதிரி, சார் நான் அந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன், ட்ரேடிங் பண்ண போறேன், எனக்கு சூட் ஆகுமான்னு கேளுங்க. தம்பி, உனக்கு நீ இன்ட்ராடே எல்லாம் பண்றது உனக்கு சூட் ஆகல, உன் ராசிப்படி உன்னுடைய ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா உனக்கு பொறுமை கிடையாது, நீ எமோஷன் பார்ட்டிப்பா அப்படின்னா இன்ட்ராடேவா ஆப்ஷன் ட்ரேடிங் எல்லாம் நிறுத்திடுங்க. நீ எதாவது சேமிப்பு வைக்கணும்னா இந்த மாதிரி அவங்களே சொல்லுவாங்க, உங்களுக்கு பொறுமை இல்ல நீ பொறுமையா இருக்கிறாள், அந்த கட்டத்தை பார்த்து ஜாதகம் குறிப்பு சொல்லலாம். அப்போ அதை பார்த்து சொல்ற போது அதை பார்த்துட்டு நீங்க முடிவு எடுக்கிறதுங்கிறது ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். ரிஸ்க் தெரிஞ்சவங்க இந்த சந்தைக்கு வரலாம். மீண்டும் சொல்றேன், பிபி சுகர் இருக்கிறவங்க உடம்ப பார்த்துக்குங்க. இன்றைய சூழ்நிலையில பங்கு சந்தை ரொம்ப டென்ஷனா இருக்கு. மேலையும் போக மாட்டேன்றது, கீழையும் போக மாட்டேன்றது. கேபிட்டல் எரப்ஷன்ஸ், பிரீமியம் மீட்டிங்க்கு தான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்லாம் கிட்டே போகக்கூடாதுங்க. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில எந்த டயத்துல என்ன டிட்டு எப்படி வருதுன்னு தெரியாது. டிட்டுக்கு தகுந்த மாதிரி ஆயில் ஏறும், மார்க்கெட் இறங்கும், கோல்டு ஏறும், கரன்சி இறங்கும். தாறுமாறா இருக்குங்க. என்னோட 24 ஆண்டு கால அனுபவத்துல இது மாதிரியான ஒரு சூழ்நிலையை பார்த்ததுல இது ஒரு அனுபவமா நான் எடுத்துக்கிறேன். பொறுமையும் நிதானமும் இருக்கணும். பேஷன் மஸ்ட். நர்வஸை குறைச்சி எமோஷனை குறைக்கணும். எதுவா இருந்தாலும் நீங்கள் பகுப்பாய்வு செய்து நீங்கள் எடுத்த முடிவா இருக்கணும். யார் சொல்றதையும் கேட்டு எந்த ஸ்டாக்கையோ எந்த இண்டெக்ஸோ எஃப்என்டோவோ எதுவுமே முடிவு எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்காது. உங்க பினான்சியல் அட்வைசரி கேட்டுக்கிட்டு செய்யுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் செஞ்சுப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.